ஹாய் ஹலோ வணக்கம். இது கலாட்டா மேடை வழங்கும் பென்ஸ் மேடையின் ஃபிலிம் ஃபாரம் ஷோ. நான் உங்கள் விஜய் யோகப்பிரியா. ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, 90ஸ்லலாம் இவர் ஒரு சாக்லேட் பாயாக நம்ம ரொம்பவே பார்த்து ரசிச்சிருப்போங்க. வேறு யாருமே இல்லை, நம்ம மேடி சாரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மேடி சாரை ஒரு சாக்லேட் பாயாக பார்த்துருப்போம், ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஹீரோவாக பார்த்துருப்போம். பட் இவர் அதையும் தாண்டி இவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சின்ன அப்டேட் புதுசாக வந்துடாதான் நம்ம எல்லாருமே ஆர்வமாக இருந்திருப்போம். ஸோ அந்த டைமில் தான் 2022 ராக்கெட்ரின்ற மூவியை டைரக்ட் பண்ணியிருப்பார். இது முழுக்க முழுக்க ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமா ஃபிலிம் தாங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட். நம்பி நாராயணன்ற சாரோட பயோகிராஃபியா தான் மூவியா எடுத்திருப்பாரு. நம்பி நாராயணன், ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் கிரையோஜெனிக், ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் செகண்ட் ஸ்டேஜ். இந்த படத்துல இவர் ஒரு டைரக்டர் மட்டும் இல்லைங்க, ஸ்க்ரீன் பிளே, ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ லீட் ரோலும் இவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மூவியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? 5 வருஷத்துல சம்பாதிக்கிறத உங்களுக்கு ஒரே வருஷத்துல கொடுக்குறாங்களா? ஸோ இந்த மூவியை நம்ம எப்படி பிரித்து பார்க்கலாம்? ஒன்று சாதனையாக வச்சுக்கலாம், இன்னொன்று போராட்டமாக வச்சுக்கலாம். சாதனை, என்ன சாதனை இவர் பண்ணியிருக்காரு? இவர் இஸ்ரோவில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரும் கூட. ஸோ இவர் தான் ராக்கெட் லிக்விட் டெக்னாலஜியாக கண்டுபிடிச்சிருப்பாரு. உலகமே 60-70 டன் இன்ஜின் செஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம 600 கிலோகிராம் சொப்பு சாமான வச்சு விளையாடிட்டு இருக்கோம் சார். ஸோ என்னதான் இவர் இவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஸ்டாக இருந்தாலும் இவர் மேலே தேவையில்லாத பழி போட்டு தேச துரோகன்ற பட்டத்தை இவருக்கு கொடுத்துருவாரு. அவனுக்கு தேச துரோகிங்கிற பட்டம் கொடுத்தா மட்டும் போதும். போராட்டம். ஸோ என்ன போராட்டம்? இவர் போராட்டினாரா? அதுதாங்க இல்லை. ஸோ இவரை மேலே தப்பான பழி போட்டு இவரோட தேச துரோகம்னு சொல்லி போலீஸ்லாம் இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபேமிலியை ரொம்ப கேவலமும் படுத்திருப்பார். நான் தான் எந்த தப்பு பண்ணலையே, நான் எதுக்கு இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு இவர் ரொம்பவே குழம்பி போயிருப்பார். இல்லை, என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் அதை ப்ரூவ் பண்ணியே ஆகணும்னு இவர் ரொம்பவே போராடுவார். அப்போ தான் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே இந்த கேஸ் சிபிஐக்கு போகும். ஸோ சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ண அப்புறம் தான் இவர் ஒரு நிரபராதினே சொல்லுவாங்க. அண்ட் இவர் ரொம்ப ஒரு இன்னசென்ட்னு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு பத்மபூஷன் அவார்ட் கொடுத்து இவரை கௌரவிச்சிருப்பாரு. ஏன்னா நான் இங்கே ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கவோ இல்லை ஒரு பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட் எங்கவோ வரல. ஸோ இதில் எனக்கு 2 சீன் ரொம்பவே பிடிக்குங்க. பிகாஸ் இது பயங்கர எமோஷ்னலாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு சீன் இவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகக்குள்ள நம்ம மேடி சார் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அவர் ஆக்டிங்கில் நமக்கே அந்த ஃபீல் வந்துடும். என்ன ஃபீல்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம நம்பி நாராயணன் சார் எந்த அளவுக்கு அந்த இடத்துல கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றதை இவர் ஆக்டிங் மூலயமா சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் பயங்கரமாக கனெக்டும் ஆகிருக்கும். இன்னொரு சீனில் ஒரு இன்டர்வியூவராக நம்ம சூர்யா சார் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹிந்தி வெர்ஷனில் ஷாருக் கான் சார் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் நம்ம இன்டர்வியூவர் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, உங்களையா நாங்கள் தேச துரோகம்னு சொல்லியிருக்கோம், எங்களை நினச்சா எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தப்படுறோன்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்பார். அப்போ தன்னை மீறியே நம்ம நம்பி நாராயணன் சாருக்கும் கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். ஸோ அந்த சீனுமே பயங்கர எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் ஆடியன்ஸ்லாம் கண்கலங்க வச்ச சீன்னே சொல்லலாங்க. இந்த இன்டர்வியூனால எந்த பலனும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதுக்காக வந்தீங்க? நான் ஏன் வந்தேனா? ஸோ இதே மாதிரி அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். Until then, this is யோகப்பிரியா signing off. இது கலாட்டா மேடை வழங்கும் பென்ஸ் மேடையின் ஃபிலிம் ஃபாரம் ஷோ.